விஜய் வேணா, அதாவது இப்போ வந்துட்டார் அரசியலுக்கு, வந்ததுல இருந்து அடுத்த கட்டமாக ஒரு இந்த அரசாங்கம் அமைப்பது, வெற்றி பெறுவது, அந்த அரசாங்கத்தில் இடம் பெறுவதுங்கிறத நோக்கி போகாமல் நின்னு கடைசியா இதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டுமே இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த தாவேகா எனும் கட்சியானது கரைந்து போகும் நாளடைவுலங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கும் சொல்றேன், ஒரு பெரிய ஒரு இதா தொடர்ந்து தமிழ் தேசியம்ங்கிற அளவுல சகோதரர் சீமான் அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் ஒரு பீக் ஆயிடும்ங்கிறது தான் ஒரு பாயிண்ட். அப்படி இருக்க தொடர்ந்து ஒரு 3 தேர்தலை சந்திக்கிறாரு. அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறது. உரிய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தாவேகாவுக்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி தான் நாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சீமான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தனித்து நின்னா காணாமல் போயிடும் எதன் அடிப்படையில் சொல்றீங்க? பல கட்சிகள் தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்களே. ஐயா ஒரு நிமிஷம் தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கான அந்த களம் எப்படி இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா ஒரு உதாரணத்துக்கு பீகாரே கூட எடுத்துங்க. பிரசாந்த் கிஷோர் எல்லா கட்சிகளையும் ஜெயிக்க வைத்தார், இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுல திமுகவையும் சேர்த்துன்னு நம்ம சொல்லக்கூடிய சூழல்ல அவர் ஏன் பீகார்ல பரிமளிக்க முடியலங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? காரணம் என்னன்னா, ஒவ்வொரு களத்தின் சூழல் ஒரு மாதிரி. அப்படி இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் களத்தை நம்ம கணக்குல கொண்டு நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். இதுல நீங்க ரூரல் ஓட்டு, அர்பன் ஓட்டு, எந்த ஏஜ் ஃபேக்டர் எல்லாத்தையும் வச்சு இந்த ஓட் பேஸ்ல எப்படியாக இது எல்லாம் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்தை அணுக முடியுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கடைசியா ஒரே சொல்லுங்க. இல்ல இதுல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது அதிமுக தரப்புல இருந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அக்கறையா? ஆமாம் அக்கறை. இன்னொரு விஷயம், அவங்க சொல்லக்கூடிய காரணம் எவ்ரி ஓட் மேட்டர்ஸ். இப்ப அதேதான் திமுகவை நம்ம கேட்க முடியாது. இந்த வாட்டி தான் போன வாட்டி தான் நீங்க தனி பெரும்பான்மை வந்துருச்சு, எதுக்கு உங்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கேட்க முடியாது. அவங்க கூட்டணியா இருந்தா தான் பலம்கு போது. எதிர்த்தரப்பிலும் அதற்காக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை அவங்க கட்டமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதுங்கிறது எந்தவித விஷயத்திலும் தவறு கிடையாது. அதே நேரத்துல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கிறதுனால, ஏன்னா எல்லாமே மெச்சூர்டு கட்சின்னு நீங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல ஒரு பரப்புரை உருவாக்கி பாஜக அதிமுக அழித்து விடும்னு சொன்னதுனாலதான் தேவையில்லாம அதிமுக பாஜகவின் கூட்டணியில இருந்து வெளியில போய் தேர்தலை சந்தித்து அது எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தியதுன்னு பார்த்தா, அதனால திரும்ப ஒன்று கூடி வந்திருக்காங்க.